1969 ஜூலை மாதம் 20 மனிதன் முதன்முதலாக நிலாவில் கால் பதித்த நாள். அதுவரை மனித இனத்தின் ஒரு தரப்பு நிலாவை, சந்திரனை கடவுளாகவே பார்த்து வந்தது. நிலாவுக்கு மனிதன் செல்வது என்பது ஒரு கனவாகவே மனித இனத்திற்கு நீண்ட காலமாக இருந்து வந்தது. நிலாவுக்கு மனிதன் செல்வது என்பது வெறும் கற்பனை கதைகளில் மாத்திரமே நடக்கின்ற ஒரு விடயமாகவே இருந்து வந்தது. ஆனால் நிலாவில் மனிதன் கால் பதித்த நிகழ்வு ஒரு சந்தர்ப்பத்தில் நடந்து இருந்தது. பூமி என்கின்ற ஒரு கிரகத்தில் இருந்து பல ஆயிரம் மைல்களை கடந்த நிலாவுக்கு மனிதனால் செல்ல முடியும் என்றால், வேறொரு கிரகத்தில் இருந்து வேறொரு உயிரினம் ஏன் பூமிக்கு வந்திருக்க முடியாது? அண்டவெளியில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான கோள்களில் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியங்கள் அதிகம் இருப்பதாகவே நவீன காலத்து விஞ்ஞானிகள் நம்பிக்கை வெளியிட்டு வருகின்றார்கள். அப்படியானால் அண்டவெளியில் இருக்கின்ற கோள்களில் ஏதாவது ஒன்றில் இருந்து ஏன் உயிரினங்கள் பூமிக்கு வந்திருக்க முடியாது? வெற்றி கிரகங்களில் இருந்து உயிரினங்கள் பூமிக்கு வருகை தந்துள்ளதாக ஆய்வாளர்கள் உறுதியாகவே நம்புகின்றார்கள். பிரபல்யமான பல விஞ்ஞானிகளும் இப்படியான நம்பிக்கையை தொடர்ந்து வெளியிட்டே வருகின்றார்கள். வெற்றி கிரகங்களில் இருந்து உயிரினங்கள் பூமிக்கு வருகை தந்தது உண்மையானால் அதற்கான ஆதாரங்கள் பூமியில் நிச்சயம் இருந்தாக வேண்டும். அப்படியான ஆதாரங்கள், சான்றுகள் பூமியில் இருக்கின்றனவா? வெற்றி கிரகங்களில் இருந்து உயிரினங்கள் பூமிக்கு வந்ததற்கான ஆதாரங்கள் பூமியில் நிறையவே இருக்கின்றன என்று கூறுகின்றார்கள் விண்வெளி கோட்பாட்டாளர்கள். எம்மை சூழ நிறைந்து கிடக்கும் அந்த ஆதாரங்களை, சான்றுகளை பார்க்க வேண்டுமானால் எமது கண்களை நாங்கள் சற்று திறந்தாக வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். கண்களை மாத்திரமல்ல, எமது இதயங்களையும் நாம் சற்று அகல திறந்தாக வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்கள் காண்பிக்கின்ற முக்கியமான மர்மங்கள் நிறைந்த ஒரு ஆதாரத்தை தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் மிகச் சுருக்கமாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. தென் அமெரிக்காவின் பெருநாட்டில் இருக்கின்ற நஸ்கா பாலைவனம். அந்த பாலைவனத்தில் 80 கிலோமீட்டர் நிலப்பரப்பில் ஒரு தளம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பிரதேசத்து மக்களின் மிக புனிதமான ஒரு பிரதேசமாக கருதப்படும் அந்த தளத்தை யாரும் அகழ்வாராய்ச்சி செய்வதற்கு அந்த நாடு அனுமதிக்க மாட்டாது. ஏராளமான கோடுகள், வரைபடங்கள், எண்கணித கணக்கீடுகளை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ள அந்த தளத்தை ஆகாயத்தில் இருந்து மாத்திரமே பார்வையிட முடியும். விமான இறங்குதளம் போன்ற ஒரு தோற்றத்தை கொண்டதாக அந்த தளம் அமைந்திருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அந்த மர்ம தளத்தில் இருக்கின்ற நீரான சீரான ஒரு ஓடுபாதை சுமார் 23 கிலோமீட்டர் நீளமானதாக காணப்படுகின்றது. ஒரு பெரிய மலைத்தொடரை சீர் செய்து அமைக்கப்பட்ட அந்த இறங்குதளத்தை அண்டிய மலைகளில் சில வரைபடங்கள், ஓவியங்கள் வானில் இருந்து பார்த்தால் மாத்திரமே தெரியக்கூடிய வகையில் வரையப்பட்டிருக்கின்றன. மீன்கள், குரங்குகள், சிலந்திகள், மனிதர்கள், இப்படி நூற்றுக்கணக்கான வரைபடங்களை கொண்டதாக அந்த மர்மத்தளம் அமைய பெற்றிருக்கின்றது. திரையில் சாதாரணமாக தெரியும் இந்த ஒவ்வொரு படங்களும் அல்லது ஓவியங்களும் ஒரு உதைபந்தாட்ட மைதானத்தை ஒத்த மிகப்பெரிய விஸ்தீரணத்தை கொண்ட படங்கள். நிலத்தில் வரையப்பட்டுள்ள கோடுகளில் கிறிஸ்டலின் கிளாஸ் துகள்கள் கலந்து காணப்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் உருவாக்கப்பட்டதாக நம்பப்படுகின்ற இந்த நஸ்கா தளம் யாரால் அல்லது இதனால் உருவாக்கப்பட்டது? ஏன் உருவாக்கப்பட்டது?
தரை வழியாக அணுகுவதற்கு கடினமான ஒரு பகுதியில் மிகவும் உறுதியான தரை அமைப்பை கொண்ட ஒரு இடத்தில் சுமார் 80 கிலோமீட்டர் விஸ்தீரணத்தில், அதுவும் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னரான காலப்பகுதியில் இந்த நஸ்கா மர்மத்தளம் இந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது. நஸ்கா லைன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த தளத்தை வானில் இருந்து பார்க்கின்ற பொழுது மிக பெரியதொரு விமானத்தளம் போன்று காட்சி தருவதாக விமானிகள் தெரிவிக்கின்றார்கள். அப்படியானால் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் மனிதர்கள் போக்குவரத்திற்காக மாடுகளையும் குதிரைகளையும் ஒட்டகங்களையும் மாத்திரமே பயன்படுத்தி வந்த அந்த காலப்பகுதியில் விமானங்களை பயன்படுத்தியது யார்? இந்த கேள்விகளுக்கான பதிலை விஞ்ஞானிகளால் தர முடியாமல் இருக்கின்றது. இந்த தளம் அமைக்கப்பட்டதான காரணத்தையும் விஞ்ஞானிகளால் வெளியிட முடியாமல் இருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியை தன்னகத்தே தாங்கிக் கொண்டுள்ள இந்த நஸ்கா லைன்ஸ் மிகப்பெரியதொரு மர்மமாகவே மனிதகுலத்தின் மத்தியில் நீண்ட காலமாக இருந்து வருகின்றது. வேட்டைக்கிரகத்தில் இருந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக பூமிக்கு வந்தவர்கள்தான் இந்த நஸ்கா தளத்தை பயன்படுத்தியிருக்க சந்தர்ப்பம் இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள் விண்வெளி கோட்பாட்டாளர்கள். இந்த இடத்தில் சில கேள்விகள் எழுகின்றன. ஒருவேளை வேற்றுக்கிரகவாசிகள் தான் இந்த நஸ்கா தளத்தை பயன்படுத்தி இருந்தார்கள் என்பது உண்மையானால் அவர்கள் என்ன காரணத்திற்காக இந்த நஸ்கா தளத்தை பயன்படுத்தி இருக்க சந்தர்ப்பம் இருக்கின்றது? வேற்றுக்கிரகவாசிகள் தமது தளத்தை அமைப்பதற்கு இதற்காக பெரு பிரதேசத்தை குறிப்பாக தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். அந்த வேற்றுக்கிரகவாசிகள் தற்பொழுது எங்கே சென்று விட்டார்கள்? பூமியில் உள்ள அனைத்து கனிமப் பொருட்களும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரே இடம் பிரதேசம்தான் என்று கூறுகின்றார்கள் புவியியலாளர்கள். தங்கமாக இருக்கட்டும், யுரேனியமாக இருக்கட்டும், பூமியில் உள்ள அத்தனை கனிம வளங்களும் கிடைக்கின்ற இடம் பிரிதான் என்று கூறும் ஆய்வாளர்கள் பூமியில் இருந்து எதையாவது எடுப்பதற்கோ அல்லது பூமி பற்றிய ஆய்வுகளை செய்வதற்கோ வீட்டுக்கிரகத்தில் இருந்து யாராவது வருவதானால் அவர்களுக்கு பெருவை தவிர வேறு ஒரு நல்ல இடம் கிடைக்கவே கிடைக்காது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். சரி, அப்படியானால் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் பூமிக்கு வருகை தந்த வேற்றுக்கிரகவாசிகள் தற்பொழுது எங்கே சென்று விட்டார்கள்? இத்தகைய மிகப்பெரிய தளத்தை கைவிட்டுவிட்டு இதற்காக அவர்கள் வெளியேற வேண்டும். இந்த கேள்விக்கான பதிலை பார்ப்பதற்கு இரண்டாம் உலக மகா யுத்த காலத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவத்தை நாம் உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம். இரண்டாம் உலக யுத்த காலத்தில் அமெரிக்க ராணுவம் பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள பல தீவுகளில் தமது தளங்களை அமைத்திருந்தார்கள். அந்த தளங்களில் விமான ஓடுபாதைகளையும் அமைத்திருந்தார்கள். ஜப்பான் மீதான தமது தாக்குதல்களை இலகுவாக்கும் நோக்கத்தோடு அவர்கள் அந்த தளங்களை அமைத்திருந்தார்கள். அமெரிக்க ராணுவம் தளம் அமைத்திருந்த பசிபிக் பிராந்திய தீவுகளில் அந்த காலத்தில் நாகரிகம் அடையாத காட்டுவாசிகள் வாழ்ந்து வந்தார்கள். நாகரிகத்தின் பக்கங்களை அறிந்திராத அந்த மக்கள் அமெரிக்க விமானங்களை வானத்தில் இருந்து கடவுள்கள் பறந்து பூமிக்கு வந்ததாகவே அடையாளப்படுத்தி இருந்தார்கள். விமானங்களையும் விமானத்தில் இருந்து இறங்கியவர்களையும் தமக்கு மேலானவர்களாக, அசாத்திய பலம் கொண்டவர்களாக, கடவுள்களாகவே அவர்கள் பார்க்க ஆரம்பித்திருந்தார்கள். அந்த கடவுள்களுக்கு அவர்கள் உதவிகள் செய்தார்கள். அந்த கடவுளால் போஷிக்கப்பட்டார்கள். அந்த கடவுளின் கட்டளைப்படி நடந்து கொள்ளவும் தலைப்பட்டார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் யுத்தம் முடிவடைந்து அமெரிக்க படைகள் தமது தளங்களை மூடிவிட்டு நாடு திரும்பினார்கள். அமெரிக்க படைகள் தமது விமானங்களை தரையிறக்குவதற்காக அமைத்திருந்த விமான ஓடுபாதைகள், தம்மை பாதுகாப்பதற்காகவென்று அமைத்திருந்த கான்கிரீட் பங்கர்கள் அனைத்தையும் கைவிட்டுவிட்டு அமெரிக்க படையினர் அங்கிருந்து சென்று விட்டார்கள். ஆனால் அந்த தீவில் வசித்து வந்த காட்டுவாசிகளை பொறுத்தவரையில் வானில் இருந்து பூமிக்கு பறந்து வந்த தீவர்கள், கடவுள்கள் மீண்டும் வானுக்கே சென்று விட்டார்கள். அந்த கடவுள்கள் பூமியில் வசித்து வந்த இடங்கள் அந்த காட்டுவாசிகளை பொறுத்தவரையில் கோவில்கள், புனித பிரதேசங்கள். வானத்தில் இருந்து வந்து தம்மை பூசித்த பலமிக்க அந்த கடவுள்களுடைய மாதிரி உருவங்களை உருவாக்கி அந்த காட்டுவாசிகள் வழிபடவும் ஆரம்பித்து விட்டார்கள்.
ஒரு காலத்தில் தங்களை போஷித்த, தாங்கள் நாளாந்தம் வழிபட்டு வரும் அந்த கடவுள்கள் மீண்டும் வருவார்கள், மீண்டும் வர வேண்டும், மீண்டும் அவர்கள் வந்து எங்களை பூஷிப்பார்கள் என்று அந்த மக்களின் சந்ததியினர் நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். திருநாட்டில் அமைந்திருக்கின்ற நஸ்கா லைன்ஸ், அதாவது நஸ்கா கோடுகளின் பின்னாலும் இதுபோன்ற சம்பவம் இருந்திருக்கலாம். வேற்றுக்கிரகவாசிகளினால் ஏதோ ஒரு காரணத்திற்காக பயன்படுத்தப்பட்டு அந்த காரணத்தின் அவசியம் முடிந்ததன் பின்னர் கைவிடப்பட்ட தளமாக இந்த நஸ்கா தளம் இருந்திருக்கலாம் என்று விண்வெளி கோட்பாட்டாளர்கள் கூறுகின்றார்கள். வேற்றுக்கிரகவாசிகள் தொடர்பாக வெளிவந்து கொண்டிருக்கின்ற ஆய்வுகளை நான் நீண்ட காலமாக சேகரித்து வருகின்றேன். பல இடங்களுக்கும் சென்று இந்த விடயம் தொடர்பான ஆய்வாளர்களின் கண்டுபிடிப்புகளை, அவர்கள் எழுப்பி வருகின்ற சந்தேகங்களை பதிவு செய்தும் வருகின்றேன். எமது நேர்கள் விரும்பினால் எனது அந்த சேகரிப்புகளை உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளினூடாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் தயாராக இருக்கின்றேன். உங்களுடைய விருப்பத்தை இந்த நிகழ்ச்சியின் பின்னூட்டத்தில் பதிவு செய்வீர்களேயானால் நேரம் கிடைக்கின்ற போதுகளில் வேற்றுக்கிரகவாசிகள் தொடர்பான தகவல்களை உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா.